பாராளுமன்றத்துல ஜனாதிபதி உரைய இப்படி பண்ணுவாங்களா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். மத்திய அரசு எழுதி கொடுக்கும் போது என்ன எழுதி கொடுக்குது, என்ன உண்மையோ எது நாட்டில் நடந்திருக்கோ எதை நாங்க செய்திருக்கோமோ அதை மட்டும் தான் எழுதி கொடுக்குறோம். திமுக அப்படி எழுதி கொடுத்திருக்கீங்க. அப்ப நீங்க என்ன எழுதி கொடுத்திருக்கீங்க? இப்ப கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. நீங்க அப்பாவை வாசிச்சதுல என்னன்னு எவ்வளவு பொய் எவ்வளவு பித்தா பாயிண்ட் மக்கள் அப்படியே கண்ணை விரிச்சு பாக்குறாங்க. ஐயோ இவ்வளவு பொய்யுமா? பேசுனதெல்லாம் பொய். சட்டமன்றத்துல வாசிக்கப்படக்கூடிய வார்த்தைகள் பொன்னேற்றில் பொறிக்கக்கூடிய முத்துக்கள். இதெல்லாம் அது கட்டாயம் வரலாற்று சிறப்பு மிக்கவை. அதெல்லாம் பின்னாடி பிரட்டி பார்க்கும் போது வருங்கால சந்ததிகள் திரும்பி பார்க்கும் போது இதெல்லாம் நம்ம நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னு படிக்கக்கூடிய விஷயங்கள். அதுல இவ்வளவு பொய்யா எழுதுவீங்க? உங்க பேச்சுக்கள் எல்லாமே பொய்யும் புரட்டுமா இருக்கு. அதை வாசிக்கல. மத்திய அரசு எழுதுன மாதிரி நீங்க உண்மையா நேர்மையா நியாயமா எழுதியிருந்தா கட்டாயம் ஆளுநர் வாசிச்சிருப்பார்ல. அப்பயே ஆளுநர் வாசிக்க போய் எதுக்கு மைக் ஆஃப் பண்றீங்க? நீங்க எல்லாம் வெட்டியா உதயநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்க, கோபாலபுரம் குடும்பத்து இல்லத்தரசி வாழ்கன்னு அந்த வாழ்க கோஷம் போடுறதுக்கு மைக் ஆன் பண்ணுவீங்க. ஆளுநர் வந்து தன்னோட விஷயத்த பேசும் போது தமிழ் வாழ்த்து பாட்டதுக்கு அப்புறம் தேசிய கீதத்தை பாடுங்க அப்படின்னு சொன்னா நீங்க மைக் ஆஃப் பண்ணுவீங்க. என்ன ஒரு நாட்டுப்பற்று! உங்களை எல்லாம் வச்சு இந்த தமிழ்நாட்டுல குடும்பம் நடத்துறவே நாங்கெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். உங்களை போல தத்தி முதல்வரோட எங்களோட வாழ்க்கை போராட்ட களமா இருக்கு. ஆனா அவர் சொல்றாரு, முதல்வர் கொஞ்சம் கூட சங்கடமே இல்லாம ஆளுநர் வாசிக்காத உரையை நாங்கள் அப்பாவு அவர்கள் வாசித்ததா கருதி நாங்க முடித்துக் கொள்வோமா? எங்கேயாவது கான்ஸ்டிடியூஷன்ல உண்டாங்க இப்படி ஒரு அரசியலமைப்பு சட்டம் உண்டா? எழுதுன அம்பேத்கரை நொந்து போயிடுவாரு. இவங்களுக்கு எல்லாம் போய் இந்த தத்தி கொடுத்து போய் எழுதி வச்சுட்டு போயிருக்கோமேனு மறைந்த அவர் ஆத்மா கூட அவர்கள் மன்னிக்காது. அப்படிதான் பாக்குறேன். இவங்க சொல்றாங்க மைக் ஆஃப். எப்படி ஒரு ஆளுநர் உட்கார்ந்து இருக்கும் போது உட்கார்ந்த உடனே ஒரு ஆளுநர் வாசிக்க எந்திரிக்கும் போது எப்படி மைக் ஆஃப் பண்ணுவீங்க? உங்களுக்கு எவ்வளவு நெஞ்சில ஒரு திமுறும் ஒரு அதப்பு இருக்கணும். ஆளுநர் அதிகாரம் தெரியாம அவரோட உச்சபட்ச வரம்பு என்ன, அவர் என்ன எதை வாசிக்க வராரு அப்படின்னு நீங்க எழுதி கொடுத்த துண்டிச்சிட்டோம். நீங்க தான் தத்தி கூட்டம். எதுவுமே தெரியாம யார் எழுதி கொடுத்தாலும் அதை எடுத்து வாசிக்கக்கூடிய முட்டாள் கூட்டம். அது போல ஆளுநருக்கு என்ன எழுதி கொடுத்திருக்காங்க, அதுலயும் அவர் தமிழ் கொஞ்சம் கத்துட்டு இருக்காரு, தெளிவாவே புரியும். நீங்க எழுதி கொடுத்த விஷயத்த தெளிவா புரியக்கூடிய நுண்ணறிவு கொண்டவர் அவர். அப்ப நீங்க எழுதி கொடுத்த பொய்ய பூரா அப்படியே வாசிக்கலன்னு ஆளுநருக்கு மைக் ஆஃப் பண்ணுவீங்க. இதெல்லாம் கேடுகட்ட வெக்கமா இல்லையா உங்களுக்கு? இந்த ஒரு ஆட்சி தேவையா உங்களுக்கு? இப்படி ஒரு ஆட்சி ஆர்டிகல் 356 பயன்படுத்தி உங்களை ஏந்திரிமா ஆளுநர் இன்னும் ஆட்சியை கலைக்காம இருக்காரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி. நீங்க மக்களுக்கு மரியாதை கொடுத்து மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க இல்லையா தமிழக மக்கள், அவங்க மேல இருக்க மரியாதையும் பற்றும் அன்பும் கொண்டிருக்காரு. அதனாலதான் நீங்க என்ன பொழைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்லாட்டி உங்களை என்னைக்கே ஏற கட்டி வீட்டுக்கு அனுப்பியிருப்பாரு.